Hi guys, welcome to Lakshita Art Design. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் வர்க் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி MDF போர்டு ஓகேங்களா, மேங்கோ ஷேப் நான் எடுத்துர்க்கேன். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு பேட்ச் வர்க் மாதிரி ரெடி பண்ண போறோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம ஃப்ளவர்ஸ் பார்த்துருப்போம், ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்போம். சேம் அதே மெத்தட் தான் இது பார்த்தீங்கன்னா மேங்கோ ஷேப் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு டிசைன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக அது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சாட்டின் கிளாத் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி MDF போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 inch எடுத்துக்கிறேன். உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1/2 inch 1 inch 1.5 inch இந்த மாதிரி சைஸஸில் வந்து கிடைக்கும். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டிங் மிஷின் வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா. சரி, ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளாத்தில் வந்து MDF போர்டு வச்சுட்டு மேலே சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக வந்து அந்த போர்டு அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு பென்சில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ யூஸ் பண்ணி நல்லா டிப் பண்ணி பிடிச்சிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டிங் மிஷின் வச்சு அந்த ஷேப்புக்கு அழுங்காமல் வந்து கட் பண்ணி எடுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த மிஷின் யூஸ் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடியே நான் ரெண்டு வீடியோஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீசஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அழுகாமல் ஷோல்டிங் மிஷின் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஹீட் இருக்கும்போது அழுங்காமல் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேப் வந்து அழகாக வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் ஆர்ட் மேக் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு 3 பீசஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து 3 பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் பண்ணுறது ஒரு டிசைன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணால் பண்ணிக்கலாம். மெத்தட்ஸ் இந்த மாதிரி தான் வரும் ஓகேங்களா. டிஃப்ரெண்ட்டாக கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு கீழே ஒரு கொடி டைப் மாதிரி கொடுத்துட்டு இல்லை லீவ் சீக்வன்ஸ்லாம் கொடுத்து ஒரு டிசைன் நம்மளே வந்து நியூவாக க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்கும், நீட்டாக கிடைக்கும். அதேமாதிரி அந்த மிஷின் வந்து நல்லா ஹீட்டில் இருக்கும்போது நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா தான் நான் ஈஸியாக வந்து கட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த ஷோல்டிங் மிஷின் ஹீட்டாக இருக்குது, 5 to 10 minutes ஆகும் கண்டிப்பாக. ஸோ அது ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அதேமாதிரி கை இது யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா பென்சிலோ இந்த மாதிரி வந்து உட்டன் ஏதாவது வச்சுங்க கூட நீங்கள் பிடிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நான் பார்த்தீங்கன்னா 3 பீசஸ் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு டிசைன் வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணால் பண்ணிக்கலாம். நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கர்த்தானா கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கொடி டைப் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ப்ளவுஸில் பார்க்க சூப்பராக செமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வந்து எப்படி கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன். அது மேலே பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் இந்த மாதிரி வந்து கிளாத்தில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த கிளாத்து நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகிட்டே இருக்குது. ஸோ பிகினர்ஸாக இருக்கும் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெட்டல் எடுத்து லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி 2 பெட்டல்ஸ் எடுத்து இந்த மாதிரி ரைட் சைடு ஒரு கார்னர் லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா. இதுக்கு அதே மாதிரி தான் சேம் லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நல்லா வச்சுட்டு நல்லா அமுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். இன்னொரு பக்கம் சேம் அதே மாதிரி தான். ஸோ மேங்கோ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஆப்போசிட் மாதிரி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மேங்கோ வச்சுட்டு மேலேயும் கூட ஒரு லீஃப் டைப்லையும் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஒரு திலகம் ஷேப்லையும் கூட நீங்கள் அந்த மாதிரியும் கூட கிளாத்தில் கட் பண்ணி எடுத்து கூட வச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிற மெத்தடை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆகி நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி ஊசியில் வந்து நூல் கோட்டு நாட் போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா கட் பீட்ஸ் ஓகேங்களா, அந்த கர்த்தானா தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் என்ன சுகர் பீட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சுகர் பீட்ஸும் கூட கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கிளாத் என்ன கலர் இருக்கோ ஸோ அந்த கலரில் வந்து த்ரெட்டை எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு அந்த மேங்கோட கார்னர் எண்டு கிட்ட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. அந்த கூமாச்சியாக இருக்குது பார்த்திங்களா, அந்த நேற்றுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு கட் பீட்ஸாக வந்து நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு ஆரி ஒர்க்கு போட தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தடும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து ஆரி நீடில் வச்சும் கூட பீட்ஸ் லோட் பண்ணி டக்குன்னு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தெரியாதவங்க நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக வந்து
நார்மல் நீடிலேயே வந்து ஒவ்வொரு பீட்ஸாக வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பீட்ஸ் நான் இந்த மாதிரி லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அடுத்தது பீடு நம்ம வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு பீட்லேருந்து ஒரு ஸ்டெப்பு கீழே தள்ளி ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு அந்த முன்னாடி நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா ஒரு கர்த்தானா, அந்த பீட்ஸோட சென்டரில் அதுக்கு முன்னாடி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். அதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பீட்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே எடுக்காமல் ஒரு ஸ்டெப்பு கீழே தழுவி அந்த பீட்ஸோட சைஸுக்கு ஏற்ற அளவுக்கு கேப்புக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம கேப் விட்டுட்டு கீழே தள்ளி ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு முன்னாடி இருக்க கட் பீட்ஸ் கட்ட சென்டரில் வந்து ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொண்டு போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையில் ஸ்டிச் பண்ண மாதிரியே தெரியாது. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நீங்கள் இந்த அதாவது பார்த்திங்கன்னா பேக்லேருந்து ஃப்ரண்ட்டு வரலாம், இல்லை ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரலாம். ஸோ எந்த மாதிரி வேணால் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது உங்களுக்கு இஷ்டம் தான். உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா பேக்லேருந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். மறுபடியும் சொல்ல பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண கர்த்தானாக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு கீழே தள்ளி ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு முன்னாடி ஸ்டிச் பண்ண அந்த பீட்ஸோட சென்டரில் ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அந்த மேங்கோ ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா. நீங்கள் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸும் கொடுக்கலாம், இல்லை கலர் பீட்ஸு நிறையா இருக்குது. ஓகேங்களா. சுகர் பீட்ஸ்லேயே மல்டி கலர்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன கலர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கான்ட்ராஸ்ட்டாக கூட கொடுத்துக்கலாம். இதே டிசைனை நீங்கள் வந்து ஒரு பேட்சாக வந்து ப்ளவுஸில் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேரீக்கு மேட்சாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற கலர்ஸும் கூட எடுத்து அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸ் எல்லாம் கொடுத்தும் கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மெத்தட்ஸ் எல்லாமே என்ன தான். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜர்தூசியும் கொடுக்கலாம். ஸ்ப்ரிங் ஜர்தூசி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுவும் கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஸ்டிச் பண்ண தெரியல அப்படின்னா லைட்டாக வந்து அந்த மேங்கோ ஷேப்புக்கு ஏற்ற அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டும் கூட நீங்கள் லைட்டாக ஃபேப்ரிக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் மாதிரி போட்டுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி கட் பீட்ஸில் ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீட்ஸை தான் நம்ம லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த லைட்டாக சென்டரில் வந்து ஒரு பீட்டுக்கு இன்னொரு பீடுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக லிட்டில் பிட்வீன் கேப் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டான டிசைனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ரெண்டு பீட்ஸும் கூட லோட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வந்து ஸ்டிச் பண்ணுறது இருக்குது. ஓகேங்களா. அதையும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. எப்படி வேணால் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி கூட வேணால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பீட்ஸஸாக வந்து நம்ம லோட் பண்ணி பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. உங்களுக்கு அதே மாதிரி நான் போகிற டிசைன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோஸில் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ளவுஸில் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே நம்மளே வந்து ஓனாக க்ரியேட் பண்ணுறது தான். ஓகேங்களா. நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த சென்டர் கேப்பில் நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். பீட்ஸு கொடுத்துக்கலாம், ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கலாம், ஃப்ளவர் சீக்வன்ஸ்லாம் கொடுத்து டிசைன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி மேங்கோ ஷேப்பில் நம்ம கட் பீட்ஸ் கொடுக்குறக்கும் கூட அந்த சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு பீட்ஸாக வந்து ஒவ்வொரு ஃப்ளவராக லோட் பண்ணி அதை லாக் பண்ணி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டரில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அந்த அவுட்லைன் மட்டும் நம்ம ஃப்ளவர் சீக்வன்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த மெத்தட் வேணால் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து அப்டேட் பண்ணுறேன் எப்படின்னு. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மெத்தட் வேணும் அப்படின்னா நீங்கள் வேணால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நான் ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பீட்ஸஸாக வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா. சிக்கு இல்லாமல் பார்த்து பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணங்காட்டிக்கு அந்த கிளாத் நல்லா வந்து நமக்கு ட்ரையாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இதுவே நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது அந்த நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த பேட்சும் பார்த்திங்கன்னா தூக்கிட்டு மேலே வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும்.
ஸோ லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த எண்டு கிட்ட வரும்போது அந்த மேங்கோ ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? பீட்ஸ் வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்கறதுக்கு அந்த ஷேப் ஒரே மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த கடைசி கார்னர் கிட்ட ஒரு பீட்ஸ் வந்து நான் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த மேங்கோ ஷேப் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பீடு லோட் பண்ணிவிட்டு எகைன் மாதிரி கிளாத்தில் ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். இதுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஒரு பீட்ஸு கொடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்து பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம், லீவ் சீக்வன்ஸ் கூட நீங்கள் லீஃப் டைப் மாதிரி கொடுத்து பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சென்டர் கேப்பில் நான் பார்த்திங்கன்னா கோதுமை பீட்ஸ் தான் வந்து நான் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் ஒரு வி டைப்பில் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த மேங்கோ ஷேப்பில் கீழே அந்த சென்டரில் வந்து வளைய யூ டைப்பில் இருக்குது பார்த்திங்களா, அந்த நேரத்துக்கு வந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓகேண்ணா ஒரு ஒயிட் கலர் பேர்ல் பீட்ஸில் வந்து இந்த மாதிரி கோதுமை பீட்ஸ் இருக்குது, அதை வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீடு. ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? எகைன் மாதிரி சென்டரில் ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். இன்னொரு ஒயிட் கலர் பீடு சுகர் பீடு. ஓகேங்களா? ஸோ அதை ரெண்டையும் லோட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பக்கம் ரைட் சைடு பண்ணணும் அப்படின்னா இன்னொரு பக்கம் நம்ம லெஃப்ட் சைடு ஸ்டிச் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அடுத்து சென்டர் பார்ட்டில் இந்த மாதிரி தான். இதே மாதிரி நீங்கள் கீழே இருக்கிற 2 பெட்டல்ஸையும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பெட்டலை வந்து பண்ணி காமிச்சிட்டேன். நீங்கள் சேம் இதே மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க அந்த 2 ஃப்ளவர் கீழே இருக்க 2 பெட்டல்ஸையும் நீங்கள் வந்து பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பீட்ஸ் நேர் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் அங்கிட்டு இங்கிட்டு நமக்கு ஷேக் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளாத்துலேருந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு பீட்ஸுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கோங்க. இந்த மாதிரி. ஓகேங்களா? பேக் சைடு திருப்பி எப்போ மாதிரி 2-3 தையல் போட்டுட்டு நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.